ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்னி வேர்ல்டு. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நார்மல் த்ரெட்டில் பண்ணியிருப்போம், சில்க் த்ரெட்டில். ஸோ இப்போ வந்து நம்ம ஜர்தோசியை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து சைஸ் 10 ஹேண்ட் நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட்டு நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோல்டன் கலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதையுமே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் யாருக்காச்சும் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸோ கீழே கமெண்ட்டில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான் நீங்கள் செயின் ஸ்டிச்சு ஜர்தோசி செயின் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் போட போகிறோம், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் போல் நம்ம இப்போ நீடியில் வந்து உள்ளக்க விட்டுருங்க. ஓகேவா? நம்ம பேக் சைடு எப்பயும் விடுவோம்ல ஸ்டிச்சஸ் எல்லாம், அந்த மாதிரி விட்டுட்டு இப்போது இந்த நீடில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜர்தோசியை வந்து லோட் பண்ணுங்கள். ஜர்தோசி லோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஜர்தோசி லோட் பண்ணதுக்கப்புறமா இதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நம்மளோட த்ரெட்டை வந்து என்ன பண்ணால் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஜர்தோசிக்கு பேக் சைடு போய் இந்த நீடியில் வைங்க. பேக் சைடு போயிட்டு இப்படி வந்து சுற்றுங்க. 1 2 3 இந்த தடவை இப்படி சுற்றிட்டு நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ நம்ம அங்கேயே இப்படி உள்ளக்க வந்து பேக் சைடு கொடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ இப்போ நம்ம மீதி த்ரெட்டெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ நம்ம வேலை வந்து இந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ணணும், டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ இப்படி தான் வரும் நமக்கு வந்து ஜர்தோசி. இதே நீங்கள் கோல்டன் கலர் போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு டைம் போட்டு காமிக்கேன். ஸோ இங்கே வந்து நீடியில் வந்து விட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜர்தோசியை வந்து லோட் பண்ணுறோம். ஸோ ஜர்தோசி லோட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி டைட்டாக லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா இந்த த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்மளுக்கு நீடில் வந்து ஜர்தோசிக்கு பேக் சைடு போகணும். பேக் சைடு போய் இப்படி சுற்றுங்க. 1 2 3 இப்படி சுற்றிட்டு நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே வந்து என்ன பண்ணுறோன்னா 1 செகண்ட் 1 2 3 எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே நீங்கள் வந்து மறுபடியும் இது பண்ணிடணும். ஸோ இப்படி குத்திட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா இழுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்கோம்ல இந்த ஸ்டிச்சஸை வந்து நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இழுக்கணும். ஸோ நம்ம நல்லா இழுக்காத பட்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் வெளியே தெரியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். மறுபடியும் 1 டைம் போடுறேன். நீங்கள் டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா இங்கே லூஸ் வராது. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஜர்தோசியை உள்ளே லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு பேக் சைடு கொண்டு போங்க. பேக் சைடு 2 இல்லை 3 அந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே இந்த மாதிரி உள்ளக்க விடுங்க. உள்ளக்க விடும்போது நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகேவா? நம்ம த்ரெட்டை வந்து இங்கேயுமே பிடிச்சிக்கணும். ஸோ இந்த சைடு நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரியும் பிடிச்சிக்கோங்க. அது ஸ்லோவாக விடுங்க, பட் கரெக்டாக டைட்டாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் போடுங்க. நிறையா பேர் கேட்குறீங்க இதுக்கு எப்படி நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து முடிச்சு போடணும், எண்ணாட் போடணும் அப்படிங்கிறீங்க. ஸோ இதே நமக்கு எண்ணாட் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் சைடு உங்களுக்கு இந்த பேக் சைடு முடிச்சு போட்டுக்கோங்க. இங்கே எப்பயும் போல் நம்ம போடுவோம்ல, ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ போடுற மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இங்கே வந்து நின்றுடும். 1 இல்லைனா 2 தடவை போட்டுக்கோங்க. 1 2 டைம்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து என்ன இருக்குன்னா சேஃபாக இருக்கும். நீங்கள் பயப்படவே வேணாம் அது கட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஜர்தோசி வச்சு எப்படி ஃப்ரண்ட் நாட் போடணுன்னா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.